بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب صدق الله العظيم நஹ்மதுஹு வனஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வபஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் வாக்கியா என்ற அந்த சூறாவுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது 27 முதல் 37 வரைக்குமான வசனங்களுடைய கருத்தாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 27வது வசனம் அஸ்ஹாபுல் ஜமீனி ம அஸ்ஹாபுல் ஜமீன் மேலும் அஸ்ஹாபுல் ஜமீன் ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஒரு வசனம்தான். அஸ்ஹாபன்னு சொன்னால் சொந்தக்காரர்கள், யமீன் என்றால் வலது, யமீன் என்றால் வலது கைக்கும் சொல்வது. அஸ்ஹாபுல் ஜமீன் வலக்கரம், வலது சாரிகள். மா அஸ்ஹாபுல் ஜமீன், அந்த வலது சாரிகள் யார், ஏன் அவர்கள் வலதுசாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தாலாவே தொடர்ந்தும் கேள்வியாக எழுப்புகிறார். ஃபி சிதிரி மஹ்தூத், சிதிர்னு சொன்னால் ஒரு வகையான தாவரம். ஃபி என்ற இல், மஹ்தூத் என்றால் முள்ளு நீக்கப்பட்ட என்ற கருத்து. ஹத என முல்லை நீக்கினான், முள் நீக்கப்பட்ட தாவரத்தின் நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்தும் அல்லாஹு தாலா வதல்ஹிம் மம்தூத், தல்ஹன் சொன்னால் குலை குலையாக கனி பழம் தொங்குகின்ற மரம். தல்ஹிம் மந்தூதுன்றது குலை குலையாக கனி தொங்குகின்ற பழம் தொங்குகின்ற மரம், அது கீழால் இருப்பார். தொடர்ந்தும் வதில்லிம் மம்தூத், தில்லன்னு சொன்னால் நிழல், மம்தூதன் சொன்னால் நீண்ட நீண்ட நிழல் அங்கு காணப்படும். வமாஇம் மஸ்கூப் 31வது வசனம். மா என்ற நீர் அல்லது நீர் சுனைகள், அதாவது ஓடுகின்ற நீரூற்றுக்கள் அங்கே காணப்படும். வஃபாகிஹத்தின் கசீரா, ஏராளமான, கசீரான ஏராளமான, தாராளமான பழம் அங்கு காணப்படும். லா மக்தூஅ வல மம்னூஅ, கதஅன வெட்டினான், லா மக்தூஅ துண்டிக்கப்பட மாட்டாது, புசிக்கின்ற அந்த கனி துண்டிக்கப்பட மாட்டாது. வல மம்னூஅ மனஅன தடுத்தான், கதஅன வெட்டினான், மனஅன தடுத்தான். எனவே லா மக்தூஅ வெட்டப்பட மாட்டாது, லா வல மம்னூஅ துண்டிக்கப்படவும் மாட்டாது அல்லது தடுக்கப்படவும் மாட்டாது. வஃபுர்ஷிம் மர்ஃபுஆ, ஃபுர்ஷன் சொன்னால் விரிப்புகள், ஃப்ராஷுன் ஃபுர்ஷ் விரிப்பு, மர்ஃபுஆ உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள் அங்கு காணப்படும். இன்ன அன்ஷானா ஹுன்ன இன்ஷா, நிச்சயமாக நாம் அன்ஷான, அன்ஷான உருவாக்கினான், நாங்கள் ஹுன்ன இந்த பெண்களை நாங்கள் அழகாக உருவாக்கினோம், அழகாக உருவாக்குவோம், அழகாக வைப்போம். இன்ன அன்ஷானா ஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னா ஹுன்ன அபுகாரா, நாங்கள் அவர்களை அந்த பெண்களை பிக்ருன் அபுகாரன்னா கன்னி பெண்கள், கன்னிகளாகவே அல்லது யுவதிகளாகவே நாங்கள் ஆக்குவோம். ஃபஜஅல்னா ஹுன்ன அபுகாரா உருபன் அச்ராபா என்று 37வது வசனம் அமைந்திருக்கிறது. உருபன் சொன்னால் கணவன்மார் நேசிக்கின்ற, கணவன்மாரின் மீது மாத்திரம் அன்பு கொள்கின்ற அத்தகைய பெண்கள் தான் ஒருப். அத்ராபண்ட சொன்னால் சம வயதுள்ளவர், கணவன்மாரை மாத்திரம் நேசிக்கின்ற சம வயதிலுள்ள பெண்கள் என்று அல்லாஹ் தஆலா 37வது வசனத்திலே சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்கிறோம்.
மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதுவரைக்கும் 27 முதல் 37 வரைக்குமான ஆயத்துக்களது கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம், டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம். இப்பொழுது ஒரு விளக்கமாக அதனை பார்க்கலாம். கடந்த அமர்விலே அஸ்ஸாபிகூன் என்று சொல்லப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற வெற்றி பெற்ற முந்தி சென்ற போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸை அடைந்தவர்களுடைய சிறப்புகளை பற்றி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் வழங்க இருக்கின்ற இன்பங்களை பற்றி ஓரளவு விரிவாக சொன்னார். அதனை தான் பார்த்தோம். இதே சூரத்துல் வாக்கையாவிலே இன்னொரு சாராரும் சுவர்க்கத்துக்கு செல்கிறார்கள். அவர்களும் சுவர்க்கவாசிகள். அவர்களும் மிகவும் பாராட்டப்படுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா பாக்கியசாலிகள் என்றும் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அஸ்ஹாபுல் மைமனா என்று சொல்லி சூரத்துல் வாக்கையாவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை பிரெயின் பண்ணினார், அடையாளப்படுத்தினார். அஸ்ஹாபுல் மைமனா, பாக்கியம் பெற்றோர். இங்கே அல்லாஹ் தஆலா 27வது வசனத்திலே அஸ்ஹாபுல் யமீன், வலது சாரிகள், பீப்புள் ஆஃப் ரைட், அவர் சரியா வலது சாரிகள். இந்த வலது என்ற சொற்பிரயோகம் அல்லது மைமனா என்ற சொற்பிரயோகம் எல்லாம் ஒரு பரக்கத்தான சொற்பிரயோகங்கள், மிகவும் பாக்கியம் பெற்ற சொற்பிரயோகங்கள். வெற்றி பெற்ற மனிதர்களுக்குத்தான் அத்தகைய சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. யமீன் என்று சொல்கின்ற பொழுது கண்ணியம், வளர்ச்சி, வெற்றி, அப்படியான கருத்துக்களை எல்லாம் மொழியிலே கொடுக்கின்றன. எனவே அஸ்ஹாபுல் யமீன், வலது சாரிகள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றியாளர்கள். குர்ஆனிலே கூட நாங்கள் பல சூறாக்களை பார்க்கிறோம், வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு நாளை மறுமையினாலே வலக்கரத்திலே அவர்களுக்கான பட்டோலை வழங்கப்படும். யார் வலக்கரத்தில் பட்டோலை வழங்கப்படுகிறார்களோ அவர்கள் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்வார்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹாக்காவிலே அழகாக விரிவாக பேசியிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அந்த பிரயோகத்தை தான் இந்த சூரத்துல் வாக்கையாவிலும் இங்கே அல்லாஹ் தஆலா கையாண்டு இருக்கிறார். அஸ்ஹாபுல் யமீன் அல்ல அஸ்ஹாபுல் மைமனா, பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், உலக வாழ்வை அழகாக பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள், பாக்கியசாலிகள், அதனால் சுவர்க்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். அல்ல யமீன், பரக்கத்து பொருந்தியவர்கள், வழக்கரம் சொந்தியவர்கள், அவர்கள் வலது கையிலே பட்டோலை எடுத்துக்கொள்பவர்கள், விளைவாக சுவர்க்கத்துக்கு வருபவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அஸ்ஹாபுல் யமீன். ஏன்னா அஸ்ஸாபிகூன் என்ற தரத்தை விட சற்று குறைவான தரத்தில் இருக்கின்ற, சுவர்க்கத்துக்கு நேரடியாகவே செல்லுகின்ற பாக்கியம் பெற்ற மனிதர்களை தான் அல்லாஹ் தஆலா 2வது தரத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு சாரார் சுவர்க்கத்துக்கு அஸ்ஸாபிகூன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற நிலையிலே சென்று விடுகிறார்கள். அதற்கான விரிந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டு விட்டன. சூரத்துல் வாக்கியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு சாராரும் சுவர்க்கத்துக்கு செல்கிறார்கள், அஸ்ஹாபுல் யமீன் அல்ல அஸ்ஹாபுல் மைமனா. மா அஸ்ஹாபுல் யமீன் என்று அல்லாஹ்வே கேட்கிறான். யார் அந்த வலது பக்கம் பட்டோலை வழங்கப்படுகின்றவர்கள்? அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யார், அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்று அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி எழுப்பி ஆச்சரியத்தை உண்டு பண்ணிவிட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சில இன்பங்களை அல்லாஹ் தஆலா எங்கு வழங்கப்படுத்துகிறார். எப்படி சாபிகூனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சில இன்பங்களை, சுவர்க்கத்தில் வழங்கப்படுகிற இன்பங்களை வழங்கப்படுத்துவது போன்று சற்று வித்தியாசமான இன்பங்களை சொல்லி காட்டுகிறார். இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எப்படி இந்த சுவர்க்கவாசிகளுக்கு மத்தியில் ஒரு ஏற்றத்தாழ்வை, வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் என்றால் அதனை எங்களது அறிவால் மிகவும் துல்லியமாக புரிந்து கொள்வது மிகவும் சிரம சாத்தியமானது. அது அல்லாஹ் தஆலா ஓரளவு எங்களால் புரிந்து கொள்ள முடியுமான வார்த்தைகளால் சொல்லியிருந்தாலும் கூட சரியாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவது மிகவும் கஷ்டமான விடயம். என்றாலும் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் பார்க்கின்ற பொழுதோ அஸ்ஹாபுல் மைமனா அல்ல அஸ்ஹாபுல் யமீன் என்று சொல்கின்றவர்களோ பெரும் தொகையாக இருப்பார்கள், மிக பெரும் தொகையாக அப்படியாக இடத்தை அடைவார்கள். அவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களுக்கும் வழங்கப்படுவது சுவர்க்கம்தான். சுவர்க்கத்தில் எத்தகைய இன்பங்கள் வழங்கப்படுகின்றன? அழகான தாவரங்கள் இருக்கின்ற ஒரு சோலை அவர்களுக்கு வரும். ஃபீ சித்ரி மஹ்தூத், அழகான ஒரு சோலை வழங்கப்படும். அழகான ஒரு கிளைமேட் இருக்கும். அங்கு நிழல், ஸில்லி மம்தூத், அங்கே நிழல் இருக்கும். சுவர்க்கத்திலே ஒரு மிக நீண்ட நிழல் இருக்கும். அங்கு கடும் குளிர் இருக்காது, கடும் வெயில் இருக்காது. அழகான ஒரு கிளைமேட், தேவையான ஒரு கிளைமேட் அங்கே இருக்கும். தானியங்கள், தாவரங்கள்லாம் படர்ந்திருக்கும், செழிப்பாக இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கும். சூரத்துர் ரஹ்மானிலே சொல்வது போன்று பச்சை பசேல் என்ற நிலையிலே அந்த இருக்கும்.
கனிகள் எல்லாம் கொலை கொலையாக தொங்கும், அழகான பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும். மறுபக்கம் மா இன் மஸ்கூப், அழகான வாட்டர்ஃபால், நீர் அருவிகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். மறுபக்கம் அங்கு சொல்வது போல் அங்கு வஃபாக்கியத்தின் மிம்மா எத்தஹையரும் விரும்பிய தெரிவு செய்து சாப்பிடலாம் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொன்னான். சாபிக்கூனை பற்றி சொல்கின்ற பொழுது இங்கே வஃபாக்கியத்தின் கசீரா, தாராளமான பல வகைகள் காணப்படும், கனிகள் காணப்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா விசேஷமான பிரயோகத்தை இங்கு பயன்படுத்தியிருக்கிறார். லா மக்தூவத்தின் வலா மம்னுஆ. அந்த கனி ஒரு நாளும் சீசன் கனியாக இருக்காது. ஒரு காலத்தில் வந்தால், ஒரு பருவ காலத்தில் வந்தால் மற்றொரு பருவ காலத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாது. கனிகள், உலகத்தில் இருக்கின்ற கனிகளை நாங்கள் பல வகைகளை பார்க்கிறோம், குறிப்பிட்ட சீசனாக இருக்கும். ஆனால் அங்கு சீசன் கிடையாது. எல்லா காலத்திலும் லா மக்தூவா வலா மம்னுஆ, துண்டிக்கப்படவே மாட்டாது, எடுத்தால் குறைய மாட்டாது. கனி வந்தால் வந்து கொண்டே இருக்கும். சீசன் ஓரியன்டாக கண்டிப்பாக அது இருக்க மாட்டாது. எனவே அது யாராலும் தடுக்க மாட்டாது. ஒருவருக்கு கொடுத்தால் இன்னொருவருக்கு கிடைக்காது என்ற அந்த பஞ்ச நிலை இருக்காது, பயம் இருக்காது, அச்சம் இருக்காது, எல்லோருக்குமாக இருக்கும். அங்கே இருக்கிறவர்கள் புசித்து கொண்டே, ருசித்து கொண்டே, ரசித்து கொண்டே தொடர்ந்து இருப்பார்கள் என்ற கருத்திலே அல்லாஹ் தஆலா லா மக்தூவா லா மம்னூஆ. இந்த சுவர்க்க வசனங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கின்ற பொழுது நினைச்சு கூட பார்க்க, இப்படியான ஒரு லைஃபை தான் உலகத்தில் கூட அடையத்துக்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம், நினைத்தாலும் அடைய முடியாது. ஒஃபுருஷிம் மர்ஃபுவா, விரிந்த விரிக்கைகள் அல்லாஹ் தஆலா போட்டிருக்கிறான். எனவே இப்படியான இன்பங்கள்லாம் நிறைந்திருக்கின்றன. இதெல்லாம் ஏன்? உலகத்தில் பட்ட கஷ்டங்கள், கடுமையான சோதனைகள், கடுமையான வேதனைகள், கடுமையான சவால்கள், பிரச்சினைகள், ஹலால் ஹராத்தை பேணுவதில் நாங்கள் கையாண்ட பக்குவம், வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபாடு, இந்த ரமதானிலே நாங்கள் பெரும் சவாலுக்கு மத்தியில் நீண்ட பல மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுக்கா பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது, இச்சைகளை அடக்கி கொண்டிருப்பது என்ற இத்தகைய தியாகங்கள், ஜகாத்தை கொடுத்தல் என்ற நான் சம்பாதித்த சொத்துக்களை ஹலாலா சம்பாதிக்கிறதும், திரும்ப அதே போன்று கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுப்பதும், சதக்காக்களை கொடுப்பதும், தான தர்மங்களை செய்வதும், குடும்பங்களை அழகான முறையில் வளர்ப்பதும், பிள்ளைகளை வளர்ப்பதும், மனித உறவுகளை பேணுவதும், இப்படியாக ஒரு கட்டுப்பாட்டோடு குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்களுக்கேற்ப வாழ்ந்ததுதான் இவ்வளோ இன்பங்களுக்கும் காரணம். எனவே லா மக்தூவா வலா மம்னூஆ. எனவே சுவர்க்கம் என்பது சூரத்துல் காரியாவிலே சொல்வது போன்று ஃபி ஈஷத்தின் ராதியா, 100% திருப்தி அடைந்த ஒரு உலகம் இருக்கும் என்றால் அது சுவர்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்திலே 100% திருப்திகரமான ஒரு வாழ்வை காண்பது சாத்தியமில்லை. அது ஃபி ஜன்னத்தின் ஆலியா, ஃபி ஈஷத்தின் ராதியா, உயர்ந்த சுவர்க்கம், இன்பம் நிறைந்தது. அந்த சுவர்க்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வகையிலே இந்த இன்பங்கள்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு சுவர்க்கமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சாபிகூன், மறுபக்கம் அஸ்ஹாபுல் யமீன் அல்லது அஸ்ஹாபுல் மைமனா, 2 சாராருக்கு வழங்கப்படுகிற இன்பங்கள் இப்படி பல மடங்குகளாக இருக்கின்றன, தாராளமாக இருக்கின்றன. அங்கே ஒரு பஞ்சம் இல்லை, பற்றாக்குறை இல்லை, போதாமை இல்லை, முடிந்து போகும் என்ற நிலை இல்லை. இன்பங்களுக்கு மேல் இன்பங்கள் அனுபவித்து சோர்வடைவது என்று ஒன்று கிடையாது, போதை என்பது ஒன்று கிடையாது. அல்லது அதனை பயன்படுத்துவது கூட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்று நிலை இருக்க மாட்டாது. எல்லாமே கட் பண்ணப்பட்டு இன்பம் மயம் என்ற உலகம்தான் அந்த ஜன்னத்துன் நஈம் என் அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே சொல்கிறான். எனவே பாரிய அந்த நிகழ்வு நடக்கின்ற அந்த நாளிலே நிச்சயமாக இப்படியான இன்பங்கள் நிறைந்து இருக்கிறது. அந்த இன்பங்களுக்காக நாங்கள் வாழுவோம், செயற்படுவோம். அல்லாஹ் தஆலா இத்தகைய பாக்கியங்களை எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.